விளையாட்டு கிரவுண்டே இங்கே தான் இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப நாளாக ஒரு உடமரம் அதிகமாக வளர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அடிக்கிற வெயிலில் நம்மளே கருகி போகிறோம். ஆனால் இந்த உடமரம் மட்டும் ரொம்ப பச்சையாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகமாக உரியக்கூடிய மரமே இந்த உடமரம் தான். இங்கே எப்போவுமே கிரிக்கெட் ப்ராக்டிஸ் இங்கே தான் எடுப்போம். கிரிக்கெட் பந்து அடிக்கும்போது கரெக்டாக இந்த உடமரத்தில் வந்து விழுந்துருது, காலிலே முள்ளு குத்திடுது, உடமரம் வளர்ந்துருது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்களோட கிரவுண்டே அதிகமாக இதுதான் வளர்ந்து வந்திருக்கு. உடமரத்தில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. உடமரத்தை வெட்டி இன்னைக்கும் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. செங்கமாலுக்கே இந்த உடமரத்தை வெட்டி தான் இன்னைக்கு வரை அதில் எரிக்காங்க. ஆனால் கெட்ட விஷயம் என்னன்னா நிலத்தடி நீர்மட்டத்தை இதுதான் அதிகமாக உரியுது. நம்ம நிலத்தடி நீர்மட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ இந்த உடமரம் வந்து அதிகமாக உரியுதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு வர வரலாறுன்னு சொல்லுது, ஆய்வுலையும் சொல்லுதாங்க. உடமரத்தை வெட்டது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா பெரிய மரத்தை கூட ஈஸியாக வெட்டிடலாம் போல இருக்கு. இந்த மாதிரி சின்ன மரத்தை வெட்டதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த உடமரத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வெட்டணுமோ நானும் அதை வெட்டினேன். இனிமேல் நாங்கள் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது இந்த உடமரம் அதில் இருக்காது. எங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க.